அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வமான அசூர் எல்லையம்மன் இளநாவேலூர் பாலசுப்ரமணிய சுவாமியை வணங்கி, எனது தாய் தந்தையரையும் வணங்கி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை மற்றவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கலாமான்னா கண்டிப்பாக முடியும் ஜாதகத்தில். எப்படின்னா, ஆண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு அப்படின்றவர் சுட்டி காட்டுவார். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்றது இந்த கிரகம் பெண்ணுடைய எப்படி கேரக்டர் அப்படின்றத சுட்டி காட்டும். ஸோ இந்த 2 கிரகங்களுமே எந்த நட்சத்திர சாரை வாங்குது, எந்த கிரகங்களோட சேருது, அதை பொறுத்து அவங்களுடைய குணநலன்கள் இருக்கும், கேரக்டர் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்று ஒன்றா போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் குரு கேது இணைவு பெற்றாலும், இல்லைன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது கூட இணைந்தாலும், அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல நாலேஜ் இருக்கும். உலக விஷயத்தை பற்றி அதிகமாக அவங்களுக்கு நிறைய தெரியும். அவங்ககிட்ட தெரியாத ஒரு விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க அவங்க. ஒரு ஒரு சிஐடி எப்படி ஒரு ஒரு கேஸை விசாரணை பண்ணுவாங்களோ எல்லா விஷயத்துலையும், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே டீப்பாக ரொம்ப பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதனாலேயே அவங்க மேரேஜ் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ மேம்பட்டு மேலே மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. அவங்க எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்கக்கூடியவங்க. ஸோ அதனால் மேரேஜ் லைஃப்பில் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லாவே இருப்பாங்க அவங்க பொறுத்த வரைக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரம், தந்திரம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டு அவங்களுக்கு. நம்பிக்கையும் உண்டு. அமானுஷம் அந்த சார்ந்த அறிவுகள் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக நல்லவங்க. அதையும் சொல்லிடணும் இல்லையா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு பரணி, பூரம், பூரடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் இணைவு பெற்ற ஆண் ஜாதகத்தில், அடுத்ததாக சுக்கிரன் பரணி, பூரம், பூரடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் அதிகமாக அக்கறை காமிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஒரு அந்த நோக்கம் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக. அதே டைமில் என்ஜாய் பண்ணணும். லைஃப் என்ஜாய் பண்ணணும். பீச்சுக்கு போகணும், பார்க்கு, ஹோட்டல் இந்த மாதிரி சுற்றணும். இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு எல்லாமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது. லைஃபே நம்ம வாழ பிறந்தவங்க அப்படின்ற ஒரு தாட்டு அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும் ஆக்சுவலாக. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதையுமே டீப்பாக ரொம்ப அனலைஸ் பண்ண மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும், சுக்கிரன் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, குரு சூரியன் இணைவு பெற்றாலும் சரி, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் பெண் ஜாதகத்தில் இணைவு பெற்றாலும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்றது 2வது பட்சம் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பவர் இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஒரு கௌரவம் எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. பணம்ன்றது அடுத்த பட்சம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உண்மைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. நேர்மையாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்ககிட்ட பொய்ன்றது ரொம்ப வராது ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களை நம்பலாம். இவங்ககிட்ட தற்புகழ்ச்சின்றது இவங்களுக்கும் பிடிக்காது. இவங்களும் தற்புகழ்ச்சிகளில் ஈடுபட மாட்டாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி மற்றவர்களுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியவங்களும் இவங்களா தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி பிராட் மைண்டட். ஓகேங்களா? பணத்திற்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி அதான் சூரியனால புகழ் இல்லையா? ஸோ புகழை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ஆக்சுவலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு சந்திரனோட இணைவு பெற்றாலும் சரி, குரு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சுக்கிரன் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த பெண் ஜாதகத்தில் இருந்தாலும், இவங்க எப்படின்னா எமோஷனலாக நிறைய எமோஷனல் அட்டாச்மெண்ட்ன்றது ரொம்ப இருக்கும் இவங்ககிட்ட.
ஆ ரொம்ப ஒரு தாய் போல அன்பு உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும். ஆ பாசத்துக்கு ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவங்க. அதே டைம்ல இவங்களுக்கு இவங்களுக்கு சந்திரனாலே களங்கம் இல்லையா? இந்த களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. அதாவது நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வந்து ஆண் ஜாதகத்துல இந்த மாரி இருந்துச்சுன்னா காம்பினேஷன் கேர்ள் ஃபிரெண்ட் நெறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இவங்க வந்து Facebook, WhatsApp இந்த மாரி மெசேஜ் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாமே நைட்டெல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாரி அதுக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இவங்க. ரொம்ப எமோஷனல் அட்டாச்மென்ட் இவங்கள பொறுத்தவரைக்கும். இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சீங்கன்னா, எமோஷனலா வந்து கொஞ்சம் பாண்டிங் இருக்கும் ஆக்சுவலா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து குரு, செவ்வாய் இணைவு பெற்றாலும் சரி, குரு வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அதே மாரி பெண் ஜாதகத்துல சுக்கிரன், செவ்வாய் இணைவு பெற்றாலும், சுக்கிரன் வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, இவங்க பார்த்தீங்கன்னா முன்கோபி தான். செவ்வாய்னாலே கண்டிப்பா வந்து அ ஒரு முன்கோபியம், பிடிவாதம் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப போல்டா இருப்பாங்க. போல்டு பெர்சனா இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும். இவங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகம் ரொம்ப. அதனால எந்த சிச்சுவேஷனையும் கொள்ளக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலா. எப்பவுமே சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க ஆக்சுவலா. ஆ அதாவது எது வேணாலும் கை ஓங்கிற தன்மைகள். அதாவது ஒரு ரவுடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. எதுவா இருந்தாலும் கை ஓங்கிடுவாங்க டக்குன்னு. ஆனா யார்கிட்ட கை வாங்க முடியும்? அவங்க வீட்ல இருக்க நெருங்கிய நபர்கள்கிட்ட மட்டும் தான் அது மாரி பண்ணுவாங்க. அது டப்புன்னு கை ஓங்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாரி செவ்வாய் வந்து அ நட்சத்திர சாரம் வாங்குனாலே இந்த மாரி தான் இருப்பாங்க ஆக்சுவலா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்துல குரு, ராகு இணைவு பெற்றாலும் சரி, இல்ல குரு வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர சாரம் வாங்குனாலும், பெண் ஜாதகத்துல சுக்கிரன், ராகு இணைவு பெற்றாலும், இல்லன்னா சுக்கிரன் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர சாரம் வாங்குனாலும் சரி, இவங்க அதிகமா பொய் பேசுவாங்க. இவங்க நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்க மாட்டாங்க அவங்க ஆக்சுவலா. அதே மாரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் இவங்கள பொறுத்தவரைக்கும். முரட்டுத்தனம் இருக்கும். அ அதே மாரி ராகுன்னா அரக்கன் இல்லையா? சம்டைம்ஸ் அரக்கன் போல செயல்படுவாங்க. மனசாட்சின்றது இவங்ககிட்ட இருக்காது. அ ம் அதே மாரி ரொம்ப பந்தா பேர் வழியா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஓவரா பில்டப் குடுப்பாங்க. அதாவது நான் அ இங்கேருந்து வந்தேன் தெரியுமா? ஏர்போர்ட்லேருந்து இப்ப தான் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்துட்டுருக்கேன் அப்டின்னுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருப்பாங்க. நான் இப்போ ஏர்போர்ட்லேருந்து தான் நான் இப்போ வந்துட்டுருக்கேன் அப்டின்னுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாரி ஒரு பந்தா பேர் வழியா இருப்பாங்க அவங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ குரு வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில இருந்தாலும் ஆண் ஜாதகத்தில, சுக்கிரன், குரு இணைவு பெற்று பெண் ஜாதகத்தில இருந்தாலும் சரி, இல்லன்னா சுக்கிரன் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே வந்து படிச்சவங்களா இருப்பாங்க ஆக்சுவலா. இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டர்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலா. அதே மாரி டீசென்ட்டா வந்து பழகுவாங்க, டீசென்ட்டா இருப்பாங்க ஆக்சுவலா. அதே மாரி ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டின்றது இருக்கும் ஆக்சுவலா. உண்மையா உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உண்மையா அவங்களும் இருப்பாங்க. அதே மாரி சாஃப்ட் பெர்சனா இருப்பாங்க. மென்மையா நடந்துக்கக்கூடிய கைட்லைன்ஸ் நெறைய குடுப்பாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? அட்வைஸும் நெறைய பண்ணுவாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். இவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டீங்கன்னா, அ கரெக்ட்டான ஒரு வழிகாட்டுதல் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா இவங்கள பொறுத்தவரைக்கும். ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஞானம் அதிகமா இருக்கும் இவங்கள பொறுத்தவரைக்கும். எது நல்லது, எது கெட்டது, இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில குரு, சனி இணைவு பெற்றாலும் சரி, இல்ல குரு வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில இருந்தாலும் சரி, சுக்கிரன், சனி இணைவு பெற்று பெண் ஜாதகத்தில, இல்லன்னா சுக்கிரன் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில இருந்தாலும் சரி, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அ கொஞ்சம் பொய் பேசுவாங்க. அதே மாரி சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்கும். அ எல்லார்கிட்டயும் சகஜமா பழகக்கூடியது நபரா இருப்பாங்க இவங்க. உழைப்பாளியா இருப்பாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கே சோம்பேறித்தனம் தான். ஸோ அதுலருந்து கொஞ்சம் விலகிட்டாங்கனாலே இவங்க ஜெயிச்சிடலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில குரு, புதன் இணைவு பெற்றிருந்தாலும் சரி, இல்லன்னா குரு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில சுக்கிரன், புதன் இணைவு பெற்றிருந்தாலும் சரி, சுக்கிரன் வந்து அ ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில இருந்தா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப நிபுணத்துவம் அதிகமா இருக்கும் இங்க. ஓகேங்களா? அது புதன் அப்படின்றதுனால. அதே மாரி புத்திசாலித்தனம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்கள பொறுத்தவரைக்கும்.
குறுக்கு புத்தியும் இருக்கும் இவங்ககிட்ட. தந்திரசாலி. ஓகேங்களா? புதன் வந்து தந்திரசாலி. ஸோ அதே மாரி நகைச்சுவையா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாரி எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். நன்றி நண்பர்களே. அடுத்த காணொளியில நம்ம வேற ஒரு விஷயத்த பத்தி பேசி பார்க்கலாம்.